என்ன தியானிக்கிறோம் நமக்கு தெரியும். போன வாரம் நம்ம தியானிச்சதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன தியானம் பண்ணோம்? நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம கடந்த நாட்களிலேயே நம்ம தியானிச்சோம். அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். நான் யார் அல்லது நாம யார் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையிலே நம்ம தியானித்தோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே அப்படின்னு அவர் சொல்றார். இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். சத்திய வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் யார் என்பதை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, முதல்ல நம்ம யார் என்று நமக்கு தெரிவதில்லை. மற்றவங்களை பார்க்கிறோம், அவங்க இன்னாரு அப்படி இப்படி எல்லாம் பேசுறோம். ஆனா நாம யார் என்பது நமக்கு தெரியாததுனாலே இன்னைக்கு பல கஷ்டங்களும் பல குழப்பங்களும் இருக்கிறது. அப்ப முதல்ல நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், நாம் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்து இந்த வசனத்திலே வாசிக்கும் போது 4 விதமான காரியங்களை வேதம் நம்மளை பற்றி சொல்கிறது என்று நம்ம கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். அந்த 4 காரியம் என்னது? முதலாவது, நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார், நம்ம ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம ஆண்டவருக்கு சொந்தக்காரர்கள் என்று நம்ம பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார். இரண்டாவதாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். மூன்றாவதாக பரிசுத்த ஜாதி. நான்காவதாக அவருக்கு சொந்தமான ஜனம் என்று 4 காரியங்களை நம்ம கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். இந்த 4 காரியங்களை தான், அதுல முதல் காரியத்தை நம்ம போன வாரத்திலே நம்ம கவனிச்சோம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா அப்படின்னு பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். அவருடைய சிநேகிதர்களாய் நம்ம தெரிந்து கொண்டார். அவரோடு சேர்ந்து பயணிக்கும்படி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை சூதரிக்கும்படி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகளாய் நம்ம நிற்கும்படி தேவன் நம்மை பிறந்து கொண்டிருக்கிறார். பல விதத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று கடந்த வாரத்திலே ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதனுடைய 2வது பகுதியை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம யாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். இன்றைக்கு பொதுவாக இயேசு கிறிஸ்துவை அறியாத, மற்ற வழிபாடு செய்கிறவர்கள், மற்ற தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் அவங்க வழிபாட்டு முறையிலே ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார்கள். அது என்ன ஒழுங்கு அப்படின்னா, இன்னாருதான் பூஜை செய்யணும், இவங்க தான் முன்னால இருக்கணும் என்று சில வரையறைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனா சத்திய வேதம் ஒன்றுதான், அது இயேசு கிறிஸ்து ஒன்றுதான். யாரு வேணாலும் ஆசாரியர்களாக மாறலாம், யாரு வேணாலும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் மாறலாம், யாரு வேணாலும் போதகராய் மாறலாம் என்ற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை எல்லா மக்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம கொடுக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் வெளியே பேச முடியாது, பலவிதமான தடைகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி, நாம நம்முடைய பழைய வாழ்க்கை முறையை, பாவ வாழ்க்கையை, நம்முடைய தவறுகளை, அநீதிகளை எல்லாம் விட்டுவிட்டு வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோமேயானால், இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை பின்பற்றி நீங்களும் நானும் நடக்க ஆரம்பிச்சோம்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனமாய் நம்ம மாறி போகிறோம். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்க தான் ராஜ ரிஷி, நீங்க தான் என்னுடைய ஊழியக்காரர்கள், நீங்க தான் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். அதுலயும் சாதாரண ஆசாரிய ஊழியம் இல்ல, ராஜரீக ஆசாரிய ஊழியம் என்று அவர் சொல்லுகிறார். அதை குறித்து இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம்,
இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசிரியராகவும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு ஆண்டவர் சொல்றத அப்படியே முதலாவது கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வசதியான வாய்ப்பான காரியங்களை கேட்டுவிட்டு மற்ற காரியங்களை மீறுவது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அவருடைய வாக்குகளை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்வோமையானால், உடன்படிக்கைனா என்னது? ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இன்னொருத்தர் வெறுமனே கேட்கறது இல்லை. உடன்படிக்கை அப்படின்னா இவர் ஒண்ணு செஞ்சா அவர் ஒண்ணு பதிலுக்கு செய்வார். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு கவனன்ட். வெறும் அக்ரிமெண்ட் இல்ல, இது ஒரு கவனன்ட். சோ இந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கையை கை கொள்ளும்படி தேவன் உங்களை என்னையும் உற்சாகப்படுத்துகிறார். முதலாவது அவருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே கீழ்ப்படிந்து வேதத்திலே சொல்லப்பட்ட உடன்படிக்கைகளின்படி நம்ம நடப்போமானால் சகல ஜனங்களிலும் அப்படிங்கிறார். சகல ஜனம் என்னது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் அப்படிங்கிற. சம்பத்துனா சொத்து. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த உடன்படிக்கையை கை கொண்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய சொத்துக்களாய் மாறுகிறோமா, அவருடைய சம்பத்தாய் மாறுகிறோமா? அது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்தா மாறுறீங்க, இந்த பூமி எல்லாம் என்னுடையது அப்படிங்கிற. ஆண்டவருக்கு சொந்தமாயிருக்கிற இந்த பூமியில அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டு உடன்படிக்கையை கை கொள்ளும் போது நாம அவருக்கு சொந்தமான இந்த பூமியில அவருடைய சொந்த சம்பத்தாய் நீங்களும் நானும் மாற முடியும். அடுத்த வார்த்தை சொல்ற பாருங்க, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று அப்படிங்கிற. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவர்கள் ஆண்டவருக்கு ஆசாரிய ராஜ்யமாய் மாறுகிறார்களா? முதல்ல வாசத்தோம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இங்க சொல்கிறது ஆசாரிய ராஜ்யம் என்று. ராஜ்யமாகவும் அடுத்து பரிசுத்த ஜாதியமாகவும் நீங்கள் நான் இருப்போமா? ரெண்டு காரியங்களை இந்த 6வது வசனத்தில் சொல்லுகிறார். அதுக்கு நிபந்தனையை முன்னால சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்து உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். இது நிபந்தனை. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கசப்பாய் தெரிகிறது, சில நேரங்களில் கஷ்டமாய் தெரிகிறது, சில நேரங்களில் அதை வசனத்தை கை கொள்ளுவது கூடாத காரியம் மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளுவோம்னு சொன்னா நாம ஆண்டவருடைய சொத்தாய், அவருக்கு சொந்த ஜனமாய், அவருக்கு ஆசாரிய கூட்டமாய், அவருடைய பரிசுத்த ஜாதியாய் நீங்கள் நானும் மாறுவோமா? அப்ப கர்த்தருக்கு சொந்தக்காரங்களா மாறுறது எப்படி? அதான் ரகசியம். அப்ப நீங்கள் நானும் யாரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜனம், அவருடைய பரிசுத்த ஜாதின்னு முதல்ல வாசிக்கிறோம். அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அப்படி மாறுவதற்கு அவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு கை கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழாகாமல் தலையாவாய் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நம்மளை வாழாக்காம அவர் தலையாக்குறார் அப்படின்னு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனா தேவன் நம்ம வாழாகாம தலையாகணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனை கட்டளைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்ம வாழாகாம தலையாக முடியும். அப்ப சபையிலே நம்ம நீங்க நான் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். நம்ம காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வசனமா போட்டிருப்பாங்க காலண்டர்ஸ்ல. அதுல தலையும் இருக்காது, வாழும் இருக்காது, மேலையும் கீழே இல்லாம நடுவுல மட்டும் போட்டிருப்பாங்க. நீ வாழ்ந்து சுகமா இருப்பாய் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப வாழ்ந்து சுகமா இருப்பாய் அதை படிச்சுட்டு ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா நான் வாழ்ந்து சுகமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படி
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. நம்முடைய ஆத்மா வாழும் போதுதான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். வெறுமனே சுகமா இருக்கும் அப்படிங்கிறது சும்மா மந்திரம் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாமே ஒழிய அது யதார்த்தமாய் மாற வேண்டுமானால் நாம நம்முடைய ஆவியிலே நம்ம ஆத்மாவிலே வாழ வேண்டும். நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு வாழுகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாவற்றிலையும் வாழ முடியும். அப்ப நம்ம ஆத்மாவிலே நம்ம வாழ்ந்திருக்க வேண்டுமானால், நம்ம ஆத்மா வாழணும்னா முதல்ல எது தவறுகள் என்று வேதம் சொல்கிறதோ அவைகளை நீங்களும் நானும் விடணும். தேவன் விட சொன்ன காரியத்தை விடணும். தேவன் கை கொள்ள சொல்ற காரியங்களை கை கொள்ள வேண்டும். என்ன எதை விட சொல்லுது? ஜெனரலா யோசிங்க. நீங்க வேத புஸ்தகத்திலே ரொம்ப கடினமான உபதேசங்கள் அப்படின்னு உள்ள போறதுக்கு முன்னாடி வெளிப்படையாக மேலோட்டமாக சொல்லப்பட்ட வார்த்தையை முதலாவது யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, திருடாத 10 கற்பனை இல்ல. அந்த 10 கற்பனையில சொல்லப்பட்டதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர் அல்லாதோர் எல்லாருமே அதான் சொல்றாங்க. அதான் அந்த 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளுக்கு முதல்ல நீங்களும் நானும் கை கொள்ளணுமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் புதிய ஏற்பாடு வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இன்னும் டெவலப் பண்ணி சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல கொலை செய்தால் பாவம் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் 10 கற்பனைகளை 1 கொலை செய்யாத இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டை தேவன் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரனை கோபிச்சாலே, நீ கோபப்பட்டாலே, உன் சகோதரன் மேல நீ கோபப்பட்டாலே நீ கொலைபாதத்துக்கு உள்ளானவேங்கிற. யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டாதான் நாம அவருக்கு சொந்த ஜனமாய் மாற முடியும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ பழைய ஏற்பாட்டுல கொலை செஞ்சா பாவம், இப்ப நான் கொலை செய்யாம இருக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு? கொலை செஞ்சா மட்டும் பாவம் இல்லையா, நீ கோபப்பட்டாலே பாவம் என்று வேதம் சொல்கிறது. உன் சகோதரன் மேல கோபப்படாத, பிறரை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளவெல்லாம் கோபப்படுகிறோம், வீட்டில் எப்படியெல்லாம் பேசுறோம், கணவன் எப்படி பேசுறோம், மனைவிட்டு எப்படி பேசுறோம், பிள்ளைகிட்ட எப்படி பேசுறோம், பெற்றோர்கிட்ட எப்படி பேசுறோம், சம்பந்தக்காரங்கிட்ட எப்படி பேசுறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப வேதத்தினுடைய அடிப்படை உபதேசத்திலேயே நீங்கள் நானும் இல்லை. அடிப்படை உபதேசம் வேதம் போதிக்கிற அடிப்படை சத்தியத்திலேயே நீங்கள் நானும் நினைச்சிருக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை நீங்க 2 மடங்கு கணத்துக்குரியவர்களாய் நினைங்க அப்படிங்கிறார். யார 2 மடங்கு கணப்படுத்த சொல்றாரு? உங்களுக்கு வேத வசனங்களை போதித்து உபதேசம் பண்றவங்கள 2 மடங்கு கணத்துக்குரியவர்களாய் நீங்க மதிக்கணுங்கிறாரு. அப்போ வெறுமனை போதிக்கிறவங்கன்னு சொல்லல, உபதேசிக்கிறவங்கிறாரு. இப்ப உபதேசம் என்னது அதுவே நமக்கு தெரியாது. உபதேசம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொய் பேசாம இருந்துட்டா நம்ம நல்லாது அப்படின்னு உபதேசம், ஏமாத்தாம இருந்துட்டா நல்லாது, திருடாம இருந்துட்டா நல்லாது. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் எல்லாருக்கும் உரியது. அது அடிப்படையான உபதேசங்கள், அது எல்லாருக்கும் உரியது. இன்றைக்கு நமக்கு அது மட்டும் பத்தாது, அது மாத்திரம் போதாது. அதையும் கடந்து நீங்கள் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டியதா இருக்கிறோம். அதையும் கடந்து நீங்கள் நானும் வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அடிப்படையிலேயே மாற வேண்டும். சுபாவம் மாறணும், குணம் மாறணும், வாழ்க்கை மாற வேண்டியதா இருக்கிறது. இந்த அடிப்படையிலே கிறிஸ்துவின் திரும்ப வாசிங்க, அதாவது 5வது வசனம், என் வாக்கை உள்ளபடி கேட்டு அப்படிங்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை முதல்ல எழுத்தின்படி உள்ளபடி கேளுங்க அப்படிங்கிறார். நம்ம சொல்றோம்ல, பிள்ளைகளை நம்ம சொல்றதை கவனிக்கலன்னா, சொல்றது கீழ்படியலன்னா நம்ம சொல்லுவோம், நான் சொல்றது உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கே இல்லையா அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மாதிரி நம்ம தாய் தகப்ப பிள்ளைகளை அகற்ற மாதிரியே ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு. இன்னைக்கு நம்ம உள்ளபடியா கேட்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நமக்கு எது சாதகமா இருக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். எது நமக்கு கை கொள்ள முடியாதோ அதை தள்ளி விட்டுருவோம். நம்ம கஷ்டமா இருக்கிறத தள்ளி விட்டுட்டு நமக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். நிறைய பேசலாம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதான் முக்கியம். அது இன்னைக்கு நம்ம உரிமைகளை பத்தி பேசுகிறோம். எனக்கு அந்த உரிமை இருக்கு, இந்த உரிமை இருக்கு அப்படின்னு. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போதுதான் தேவன் உரிமைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுது. கடமைகளை செய்யாம எந்த உரிமைகளையும் நாம பெற முடியாது. அப்ப உரிமைகள் நமக்கு வேண்டுமானால் சில செய்ய வேண்டிய கடமைகளும் நமக்கு இருக்கிறது. புதிய பாட்டு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று தெரியும். ரட்சிப்பு நமக்கு இலவசம் என்று தெரியும். விடுதலை மீட்பு நமக்கு இலவசம் தெரியும். கிருபையாய் தேவன் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார்னு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிருபை, இந்த விடுதலை, இந்த மீட்பு, இது எல்லாமே உங்களுடைய என்னுடைய வாழ்வோடு தொடர்புடையது. தேவன் சோம்பேறிகளை ஆஸ்வதிக்கிறதாக வேதத்துல எங்கே நீங்க பார்க்க முடியாது. தேவன் உதாரணமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலரை பாருங்க. அவரை தெரிந்து கொள்ளும் போது எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள். நாங்க ஒரு மடத்துல தூங்கிட்டு இருந்தான், வேலை இல்லாம இருந்தான். ஆனா வாப்பா உன ஊழியத்துக்கு கூட்டு போனாருன்னு சொல்லுங்க. அங்க ஒரு வீட்டுல படுத்திருந்தா அவனை எழுப்பி வா, எதுக்கு சும்மா பொழுது போலையா, என் பின்னால வா அப்படின்னு கர்த்தர் கூட்டு போனாருன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் தங்கள் பணியில இருந்தார்களோ, தேவன் கொடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருந்தார்களோ, அவர்களைத்தான் தேவன் பயன்படுத்தினார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்காம, தேவனுடைய வார்த்தையை உள்ளபடியே நம்பாம, தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி கை கொள்ளாம நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. 2021 வந்திருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை தான் சொல்கிறது, நீங்களும் நானும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக் கொள்ளும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே இங்க சொல்லப்பட்டபடி அவர் சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், ஆசாரிய கூட்டமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவர் உங்களை என்னையும் தெரிந்து கொள்வார். அப்ப நீங்களும் நானும் யாரு? அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம், அவருடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக பாருங்க, இந்த ராஜரீக கூட்டத்திற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாக்கை உள்ளபடியே ஏற்று அந்த உடன்படிக்கையை கை கொண்டு வாழ்கிற இந்த ராஜரீக கூட்டத்தினுடைய பணி என்ன? தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்றாருன்னா, முதலாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஆசாரியர்கள் பலிகளை செலுத்தினார்கள். பலிகளை செலுத்தும்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே முதலாவது தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். லேவியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அதை வாசிக்க முடியும். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவம் நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவம் நிவர்த்தி செய் என்றார். மோசே ஆரோனிடத்தில் சொல்லுகிறார். இப்போ ஆரோன் பிரதான ஆசாரியனாய் அங்கே நியமிக்கப்படுகிறார். இப்போ ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆரோனுடைய பணி என்னன்னா, அவர் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் அவர் பலி செலுத்த வேண்டியதாக. தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்க வேண்டியவராக இருக்கிறார். ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவிலே அவர் நிற்க வேண்டியவராக இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும்
இன்னைக்கு ஆசாரிய கூட்டம் அப்படின்னா ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடையிலே நாம் நிற்க வேண்டியவர்கள். ஜனங்களுக்காக தேவனிடத்திலையும் தேவனுடைய காரியங்களை ஜனங்களிடத்திலையும் பேச வேண்டியவர்கள். அன்றைக்கு பாவ நிவர்த்திக்காக ஆரோன் பரிசுத்தபடி மோசையால் கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் எழுத்தின்படி ஆடு மாடுகளை புறாக்களை பரிசுத்த விட்டாலும் இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானபடினாலே இன்னைக்கு அந்த பலி நமக்கு இல்லாவிட்டாலும் வேதம் உங்களுக்கு எனக்கும் போதிக்கிற அநேக பலிகள் இருக்கிறது. ஸ்தோத்திர பலி இருக்குது, ஜீவ பலிகள் இருக்கிறது, நிறைய பலிகளை வேதம் செலுத்தபடி ஏவுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும். சரி, 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்ங்கிறார். இப்போ சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தி அதை பலிபீடத்தில் வைத்து எரித்து விடுவார்கள். அதான் சர்வாங்க தகன பலி. தகனம் பண்ணிடுவாங்க, முழுசையும் தகனம் பண்ணிடுவாங்க, எரிச்சிருவாங்க. அது தகன பலி. ஆனா இங்க தேவன் சொல்ற பலி என்ன பலியா? ஜீவ பலி. ஜீவ பலினா என்னது? உயிர் இருக்கும், அது வெட்டப்படாது, ரத்தம் சிந்தப்படாது. ஆனா உயிரோடு கூட அவங்க நடமாடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் அவங்க பலியாய் இருப்பாங்க. அப்ப நீங்கள் நானும் ஜீவ பலியா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். இந்த ஜீவ பலியா எப்படி மாற முடியும்? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதை பற்றி தான் அங்க பேசுகிறார். அப்ப நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டாலே நம்ம முதல்ல யாருதான்? ஜீவ பலிங்கிறத மறந்துடக்கூடாது. இதுதான் நாம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைங்கிறார். நீங்க நிறைய பலிகளை செலுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல நீங்க நகரங்களையும் கிராமங்களையும் நம்ம ஊர்களையே நீங்க என்ன வந்துருச்சுன்னா ஆராதனைங்கிற பேர்ல பரிசுத்திரோங்கிற பேர்ல நிறைய புகை போட்டு விடுறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? புகை போடுவோம். நான் ஒருத்தரை சொன்னேன், அது கொசுக்கு நல்லதுதான், கொசு வராம இருக்கும் தானே. புகை போட்டா என்ன வராது? கொசு வராது. அதனால கொசு வந்தியவோ 2 வேப்பக்குலையோ வச்சு புகை போட்டா பரவாயில்ல, நீ வேற புகையில போடுற, கொசு கூட போகாதே அப்படின்னு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிச்சம் லைட்டை போட்டு, எங்க ஊர்ல கரகாட்டம் ஆடும்போது போடுவாங்க, இப்படி பளிச்சு லைட் ஆஃப் பண்ணி போடுவான். அந்த மாதிரி இங்க பிரசங்கியாருங்க மேடம் நின்னாருன்னா கீழே இருந்து லைட் மாறி வந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு நாடக மேடம் மாதிரி காட்டுறாங்க. இதை நம்ம ஆளுங்க நினைக்கிறாங்க இதுதான் விசேஷமான ஆராதனை, விசேஷமா கர்த்தருக்கு பலி செலுத்துதுன்னு. ஆண்டவர் சொல்றார், முதல்ல உன் சரீரத்தை திரும்ப வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கிறார். அப்ப நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நீங்க எங்க பிள்ளை ஒருத்தர் சொன்னா காலையில ட்ரெஸ் புதுசா நல்லா இருக்கே அப்படின்னு, இல்லை ரொம்ப பழைய ட்ரெஸ் பாருங்க ஓட்ட கூட விழுந்துருச்சு அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன் ட்ரெஸ் ஓட்ட விழுந்துருக்கு சொல்லாங்க, இதுதான் இப்ப பேஷனே. இதுதான் ஓட்டையா போட்டுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பேஷன். கிழிச்சு விட்டுக்கிறது, முழங்கால கிழிச்சு விடுறது, அங்கே கிழிச்சு விடுறதுக்கு பேர் பேஷன். அப்படி ஒரு உலக பிரகாரமாக ஒரு முட்டாள்தனம் உலகத்துல வந்திருக்கிறது. இன்னைக்கு அது எங்க வந்துருச்சு? சபைக்குள்ளே வந்துருச்சு. போன வாரம் சபையில சொன்னேன்னு நினைக்கிறேன், போன வாரம் சொன்னேன். கேரளாவில் மேடையில் இருக்கிறேன், அங்க 2 பேரும் பாட்டு பாடுறா. எனக்கு பயமாயி போய் பாஸ்டர் கூப்பிட்டு அவங்களை போட்டு மாத்தி விடுங்க, இல்லைன்னா பேண்டை தூக்கி போட சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பேரு லோகிப்பான், பேண்ட் கலந்து விடுற மாதிரி போட்டுன்னு தெரியலாம். என்ன அசிங்கம்னு பாருங்க, என்ன அசிங்கம். அதாவது உலகத்தால் கூட போடக்கூடாதுன்னு சொல்லுகிற வஸ்திரங்களை இன்னைக்கு யாரு போட்டுன்னு தெரியல? விசுவாச பிள்ளைகள் சொல்றவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றவங்க, சினிமா கதை கூட போட்டுக்க மாட்டாங்க, அதை சர்ச்சுக்கு போட்டு வர்றாரு. கேவலம் அல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சரீரத்தை அசுத்தப்படுத்துகிற காரியங்கள். உடுக்கிற விதம் சோத்திரம்.
இந்த பேய் பிடிச்சவங்கள நான் பார்த்துருக்கேன். பேய் பிடிச்சவங்க தெரியுமா? பிசாசு பிடிச்சவங்க ஒரு மாதிரி தலையை சுட்டி போட்டு ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே பிச்சு போடுவாங்க, இங்கிட்ட பச்சு போடுவாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள பார்த்தா நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. தலையெல்லாம் அவுத்து போட்டுக்கிட்டு பேய் பிடிச்ச ஆடுறாங்க மாதிரி தெரியுது. எது பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறது, எது அசுத்தாவில் நிறைந்திருக்குன்னே தெரியல. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனா சத்திய வேதம் சொல்கிறது அந்த விதமாய் ஒருபோதும் செய்யாதிருங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காத கேட்கிறாரு. அவங்க இப்படி செஞ்சாங்க, உடனே நாங்க என்ன செய்யணும்? எங்க சொந்தக்காரங்க இப்படி செஞ்சாங்க, நாங்க செய்யறோம். அந்த சபையில அவங்க இப்படி செஞ்சாங்க, நாங்க செய்யறோம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தர் மற்றவர்களை போல இருக்கும்படி உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களை என்னையும் அவரை போல இருக்கும்படிதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறதெல்லாம் ஆண்டவரோட தான் ஒப்பிட்டு பார்க்கணுமே ஒழிய மற்ற சபைக்காரங்க, மற்ற கிறிஸ்தவங்க, சொந்தக்காரங்க, வேண்டியவங்க அவர்களோடு ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நமக்கு யாரு அளவுகோல், நம்ம யாரு நம்ம ஸ்கேல் வச்சு பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான். மற்றது எல்லாரும் குறைவுடையவர்கள், நம்மளும் குறைவுடையவர்கள். அப்ப பரிபூர்ணமாக இருக்கிற ஆண்டவரை நோக்கித்தான் நம்முடைய பார்வை போகணுமே ஒழிய சாதாரண மக்களை நோக்கி ஒருபோதும் போகக்கூடாது. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். சோத்திரம். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஆதியாகமம் 1வது அதிகாரம் என்பது வெறும் சிருஷ்டிப்பின் அதிகாரம் அல்ல. அதிலேயே தேவன் வேறுபட்ட ஜீவியங்களை செய்யறத பார்க்கிறோம். கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க வெளிச்சமும் இருளும் சேர்ந்து இருக்க முடியாது. தேவன் ஜனத்திலிருந்து ஜனத்தை பிரிக்கிற ஆண்டவர். ஒன்று வானத்துக்குரியது, இன்னொன்று பூமிக்குரியது. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற அவங்களும் கிறிஸ்தவங்க, அவங்களும் வேலைக்காரங்க, அவங்க வெந்தகஸ்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் அவங்கள போல ஒருபோதும் மாறுவதற்கு விரும்பக்கூடாது. சோத்திரம். நம்ம ஜனத்தான், அவங்களும் கிறிஸ்தவங்க தான், ஆனா அவர் பூமிக்குரியவர்கள். கர்த்தர் உங்களை எதையும் வானத்திற்குரியவர்களாய் மாறும்படி கர்த்தர் அழைக்கிறார். அவங்க உடுத்துற மாதிரி, அவங்க பேசுற மாதிரி, அவங்க செய்யற மாதிரி, அவங்க நம்புற மாதிரி, அவங்க நடக்கிற மாதிரி, அவங்க செய்யற சடங்காச்சாரங்களை மாதிரி நீங்களும் நானும் செய்யும்படி தேவன் உங்களை அழைக்கவில்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்திலே வேறுபட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் நோக்கம் என்னன்னா அவருடைய வார்த்தையை உள்ளபடியே கேட்டு உடன்படிக்கையை கை கொண்டு ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மளை தேவன் மாற்றுகிறார். இந்த ஆசாரிய கூட்டத்தினுடைய வேலைகள்ல ஒன்று என்னவென்றால் பலி செலுத்துவது. பலி செலுத்தி ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலேயும் ஆண்டவருடைய காரியங்களை ஜனங்களிடத்துல செய்யணும். அப்ப வேதம் சொல்கிறபடி புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதனை செய்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய புதிய ஏற்பாட்டு பலிகளை செலுத்தி ஆராதனை செய்து ஜனங்களுக்கும் மனிதருக்கு இடையிலே நீங்களும் நானும் நிற்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் கர்த்தரை அறியாம இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருக்காங்க, விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பத்தி சொல்லவும், ஆண்டவரிடத்துல போய் இவங்களை ஆண்டவரே இவங்க இன்னும் அறியாம இருக்காங்களே, இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, ஞானஸ்நானம் எடுக்காம இருக்காங்களே, விடுதலை இல்லாம இருக்காங்களே என்று சொல்லி இவர்களை குறித்து தேவனிடத்தில் ஜெபிக்கவும் தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாரு? இந்த வசனத்தின்படி முதலாவது ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ம வேலை என்ன? ஜனங்களுக்காக தேவனிடத்திலையும் தேவனுக்காக ஜனங்களிடத்திலையும் பேச வேண்டியவர்கள். ரோமர் 12:1 வாசித்தோம் நம்ம. அடுத்து ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஓசியா சொல்றார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்றார், ஆரோனுக்கு சொல்லப்பட்ட அந்த பலியை செலுத்தும்படி உங்களை என்னை அழைக்கவில்லை. ஆரோன் பழைய ஏற்பாட்டு கால ஆசாரியர், நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு கால ஆசாரியர். ஆசாரியர்னா ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் அப்படின்னா
பாஸ்டர் முழு நேரமா இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற அவரை பின்பற்றுகிற எல்லாருமே ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள். எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிற உங்களை என்னை பார்த்த வேதம் சொல்கிறது, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த பலிகளை விட இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தினாங்க. அப்ப நீங்கள் நான் என்ன செய்யணுமா? இறக்கப்பட வேண்டும். இறக்கம் யார் மேல இறக்கப்படணும்? யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க மேல இறக்கப்படணும். சில பேர் ஆண்டவர் மேல இறக்கப்படுவாங்க. வந்திருக்கீங்களா? உங்களுடைய கத்தோலிக்க நண்பர்கள் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்னால ஒரு ஜெபம் வச்சிருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை தியானிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அதுல இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் இரவு பெரிய வியாழன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு இயேசுடைய பாடு மரணங்களை நினைச்சு அவங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஜெபம்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரை இருக ஆறுதல் படுத்துறோம். அவர் சிலுவையில் தொங்குறாரா, அவர் அடிபட்டிருக்காரா, அதுக்கு நம்ம ஆளுக்கு என்ன செய்றாங்களா, அவங்க ஆறுதல்படுத்துறாங்களா. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், அந்த அம்மா இருக்காங்களான்னு தெரியல. அந்த அம்மா ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சொல்லும், ஆண்டவரே நான் உண்மை ரசிக்கிறேன் அப்படின்னு. அது அர்த்தம் புரிஞ்சு சொல்லிச்சா என்ன சொல்லுறது தெரியாது. அது எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படித்தான் சொல்லணும், நான் உண்மை ரசிக்கிறேன் அப்படின்னு. இப்படித்தான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அறைய நேரங்கள்ல ஆண்டவருக்காக இறக்கப்படுறது, ஊழியக்காரங்களுக்காக இறக்கப்படுறது. ஊழியக்காரனுக்கோ ஆண்டவருக்கும் இறக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு பைபிள்ல போட்டிருக்கு. பாஸ்டருக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு போடல. ஊழியத்துக்காக இறக்கப்படுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு போடல. ஏழைக்கு இறங்குகிறவன். அப்ப இறங்க யாருக்கு இறக்க பாராட்டணும்? சக விசுவாசிகள், சுத்தி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்கள்ல யாரு ஏழைகளோ அவர்களுக்கு இறக்க பாராட்டணும். அவங்களுக்கு உதவி தேவையான நேரத்தில் நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். இதுதான் புதிய ஏற்பாட்டு பலி. ஊழியத்தை பத்தி சொல்லும் போது சொல்லுகிறார், மன உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருக்கும் ஊழியங்களுக்கு கொடுக்கிறது மன உற்சாகமாய், ஆனா ஏழைக்கு கொடுக்கிறது இறக்கப்பட்டு. நம்ம ரெண்டையும் மாத்தி வச்சிருக்கோம் பல நேரத்தில் இல்ல. அதான் பிரச்சனையே. நம்முடைய குழப்பத்துக்கு காரணமே என்னன்னா, சாத்தானுக்கு செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு செய்வோம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது சாத்தானுக்கு செய்வோம். நல்ல உதாரணம் நம்ம ஜெபம். ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரை மிரட்டுவோம். கண்ணை ஒரு உருட்டி அது கண்ணை மூடிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நாக்க துறந்துக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை போய் மிரட்டுவோம். ஆனா பேய் மிரட்டும் போது பேய்கிட்ட போய் நீ எந்த ஊருக்கு வந்த, நீ எப்படி வந்த, எதுக்கு வந்த, ரொம்ப அன்பா ஏதோ சொந்தக்காரங்க பேசுற மாதிரி அவருக்கு யாரு என்ன ஒரு லெட்டு போடுவாங்களோ என்னமோ தெரியலன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு இடத்தை மாத்தி செய்யுது. இதுதான் எனக்கு பிரச்சனையே. ஆனா ஆண்டவர் நம்முடைய தெய்வம், அவருடைய தகப்பன், அப்படி தாய், இப்படி சிநேகிதர், நம்ம வழிகாட்டுகிறவர். அந்த உறவு முறையோடு அறிவோடு கூட ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் பேசும்படி தேவன் நம்ம அழைக்கிறார். சரி, அப்போ தேவன் பலிகளை அல்ல இரக்கத்தையும், அடுத்து தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும். தகன பலியை விட இப்போ ஆண்டவருக்கு பிடிச்சது என்னதான், அவரை அறிகிற அறிவு. இப்போ நம்ம ஊருக்கு ஒரு பெரிய தலைவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் வருவாங்க, அப்படித்தானே? அரசியல் தலைவர்கள் எல்லாம் வருவாங்க, எல்லா தலைவரும் வருவாங்க. இப்படி வரும்போது சில பேர் பேரை சொல்லி கும்பிடுவாங்க, தெரிஞ்ச இடத்துல பேரை சொல்லி கும்பிடுவாங்க. உடனே பத்தா மனசுல அவர் இவரு பேரை சொல்லி கூப்பிடுறாருப்பா, அப்ப ரொம்ப நெருக்கமான ஆளு போல, அப்ப எதுவும் காரியாகணும்னா இவரை பிடிச்சா போதும், இவர் போய் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ அவருக்கு ஏன் அந்த ஆளுக்கு பெருமை வருது? அவரை அறிந்திருந்தார், அவருக்கு இவர் பேர தெரியுது, ரெண்டு பேருக்கும் பழக்கம், அவருக்கு சமுதாயத்திலே ஒரு மரியாதை. ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறிகிற அறிவில நீ வளர்ந்தீனா உனக்கு எனக்கு தனிப்பட்ட உறவு முறை சரியா இருக்குமானா அதைத்தான் நான் விரும்புறேன். பலியை காட்டிலும் இரக்கத்தையும் தகன பலி
காட்டிலும் தேவனை அறிகிற அறிவையும் தேவன் விரும்புகிறார். நிறைய பேருக்கு காணிக்கை கொடுக்குதுன்னா சந்தோஷம், அதுவும் பேர் வர்ற மாதிரி காணிக்கை கொடுக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம கிட்ட அந்த பழக்கமே இல்லை. பேர் சொல்லி வரி போட்டு கிறிஸ்துமஸுக்காக வீட்டுக்கு 1000 ரூபா அதை செய் இதை செய் அப்படின்னு பேர் சொல்லி செய்யறது இல்லை. அதே மாதிரி ஒரு வேலை நடந்தாலும் பேர் எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு டியூப் லைட் வாங்குவோம் கூட அபாயம் தொடாதே அப்படின்னு போட்டுருக்குள்ள, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன போட்டிருப்பாங்க, உபயம் நேசமணி பொன்னையா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வாசிக்கும் போது எப்படிதான் தெரியுது, அவசரத்துல வாசித்தா அபாயம் நாசமா போனியா அப்படின்னு தான் தெரியும். பார்த்த உடனே இப்படித்தான் நம்ம நிறைய பேர் பேருக்காக செய்யறது. ஆனா அப்படி இல்லை. நிறைய பேர் எனக்கு தெரியும், நம்ம சபையில நிறைய செய்கிறவர்கள் இருக்கீங்க, வெளியே தெரியாம செய்றீங்க. கர்த்தர் உங்களை அதுக்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம். சோத்திரம். நம்ம வலது கையில செய்யறோம் அப்படின்னா வலது கையில கொடுத்தா இடது கைக்கு அது தெரியக்கூடாது. ஆனா அந்த நாட்கள்ல சோத்திரம் பழைய பாட்ட காலத்துல இந்த வேதபாரர்கள் பரிசேயர் சதுசேயர் இந்த கூட்டமெல்லாம் என்ன செய்யுமா, காணிக்கை போட போனாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆலயத்துக்கு வர்றாங்கன்னா நாடார் ஸ்கூல்ல வரும்போதே தாரதப்பட்ட முழங்கணும். ஒருத்தன் எங்காலம் ஊதிட்டு வருவான், ஒருத்தன் பொட்டு அடிச்சுட்டு வருவான், முன்னால ஒருத்தன் சொல்லிட்டே வருவான், பராக் 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 யாக்கோபு ரபி வருகிறார் வருகிறார் வருகிறார். எதுக்கு வர்றார் அப்படின்னா காணிக்கை போட வர்றார் காணிக்கை போட வர்றாருன்னு நம்ம ஒரு சுருக்கு பையன்ல அந்த மாதிரி சுருக்கு பையன் மாதிரி உள்ள போட்டுட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடிக்கிட்டே வருவோம். இங்க வந்து காணிக்கை பண்ணிக்கு முன்னாடி விலகு 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 ரபி வர்றார் 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 எல்லாம் ஒளி அடிக்க சொல்லி ஒவ்வொன்றா போடுவோம். இதுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும் எவ்வளவு செஞ்சுட்டாரு அப்படின்னு. இவங்களுக்கு இறக்கம் உண்டாகிறது இல்லை. கர்த்தர் சொல்றார், அவன் அதன் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று என்கிறார். ஆனா கர்த்தர் உங்களை அப்படி செய்யும்படி தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படி விரும்புகிறார். முதல்ல இறக்கப்பட வேண்டும், இரண்டாவது அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், நான் என்ன செய்யணும் என்று அவரோடு உள்ள உறவு முறையை பலப்படுத்திக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியர்கள் பலி செலுத்துறாங்க, முதல் காரியம். இரண்டாவது இவர்கள் நீதி செய்கிறவர்கள். ஆசாரியனுடைய முதல் வேலை என்னது, பலி செலுத்துறாங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நிக்கிறாங்க, இடையில நிக்கிறாங்க. இரண்டாவது காரியம் இவர்கள் நீதி செய்கிறவர்கள். இது நீங்க 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 6-11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க. அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்க. சரி, 11 வாசிக்க நேரம் இல்ல, 11க்கு போயிடுவோம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தர் தந்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு தந்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள். இப்ப யாரு மேலான நியாயாதிபதிகளா? ஆசாரியன். ஆசாரியனை தலைமை நீதிபதியாக நியமிக்கிறார்கள். அப்ப ஆசாரியன் அப்படின்னு சொல்றவரு வெறும் பலி செலுத்துறவர் மட்டுமல்ல, அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். சாமுவேலை எடுத்துக்கொள்ளுங்கள். சாமுவேல் தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியர். அவர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார். ஆனா சமஸ்த இஸ்ரவேலை விசாரிக்கிற நியாயாதிபதியும் அவர் தான். ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறவர், அவரை அபிஷேகம் பண்றது சாமுவேல் தான். அப்போ இந்த நியாயாதிபதிகள் யார் அப்படின்னா வெறுமனே வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்தவங்க மட்டும் நியாயாதிபதி இல்லை. இங்கே ஆசாரியர்களை நியாயாதிபதி என்று வேதம் சொல்கிறது. இவங்க எப்படி நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்னா, நீங்க பின்னால நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க வேதத்துல வாசிக்கொள்ளுங்க. இவங்களுடைய நியாயம் மிக சரியா இருக்கும். வக்கீல்களை அவங்க நீதிபதியா வரும்போது, வக்கீல்கள் நீதிபதியா வரும்போது அவங்க சட்டம் மட்டும் தெரிகிறது, சட்டத்தின்படி செய்யறோம்னு அவங்க ஏதோ செய்கிறார்கள். ஆனா இந்த ஆசாரியர்கள் நியாயாதிபதியா வரும்போது இவங்க வெறும் சட்டம் மட்டும் படிச்சுட்டு
வேதத்தை படித்துவிட்டு வருகிறார்கள், கிறிஸ்துவை அறிஞ்சு வர்றாங்க. அதனால இவங்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாயும் ஜனங்களை வாழ வைக்கிறதாயும் அமைந்திருக்கிறது. இதனாலதான் நீங்க நம்ம இந்திய சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மிஷனரிகளாய் இந்தியாவுக்குள்ள வந்த அநேகர் நீதிபதிகளாக வந்திருக்காங்க. நீங்க உலக வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் இருந்தார், அவர் மிஷனரியா இருந்தாரு. அப்புறம் சலசர் அங்க இருந்தாங்க, வெள்ளை ராணிய சலசர் ஆப்பிரிக்காவில். ஆனா இவங்களெல்லாம் ஜட்ஜாவும் இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அவங்க சில பொறுப்புகளை கொடுத்து வைத்திருந்தார்கள். யாரு? மிஷனரிமாருக்கு. இன்றைக்கு கூட நம்ம இந்தியாவில் இருக்கிற நாகாலாந்துல, மிசோரம்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய பல பொறுப்புகள்ல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். மிசோரம்ல இப்ப அந்த மாநில என்ன சொல்லுவோம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, தமிழ் எப்படி சொல்றது, தமிழ்நாடு அதான் அது எப்படி சொல்றீங்க தமிழ்ல, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தமிழ் எப்படி சொல்றது, தேர்வாணையம், மாநில தேர்வாணையம். அந்த மாநில தேர்வாணையத்தினுடைய மிசோரமுடைய மாநில தேர்வாணையத்தினுடைய சேர்மன் யாருன்னா பாஸ்டர். நல்ல அறிமுகமான ஒருத்தர் பாஸ்டர் தான் தலைவராக இருக்கிறார். எல்லாமே யாரா இருக்காங்க, பாஸ்டர், ஊழியக்காரர்கள். காரணம் என்னன்னா, அவன் வெறும் கல்வியை மட்டும் அவன் கற்றுக்கொண்டு வரவில்லை, அவன் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள். அப்ப அவன் நியாயமானதை செய்யறாங்க. அப்பனா இந்தியாவை யோசித்து பாருங்க, இந்தியாவின் தலைமை நீதிபதியாக கிறிஸ்துவை அறிந்த, ரட்சிக்கப்பட்ட, வேதத்தின்படி வாழுகிற ஒரு பரிசுத்தமான இந்த பொறுப்புல இருக்காருன்னா, இந்த இந்தியா எப்படி அழகாக யோசிச்சு பாருங்க. இது எப்படி இருக்கு, கொலகார பையோட வெளியே இருக்கான், கிரிமினல் பூரா வெளியே இருக்கான், நீதிமன்றம் உள்ள கிடக்குறாங்க நிறைய பேர். அதே மாதிரி பதவியில் இருக்கிறவன் திருட்டு பையன் நிறைய பேர் இன்னைக்கு பதவியில் இருக்கான், நியாயமானவனுக்கு வேலைகள் இல்லை. புரியும் நினைக்கிறேன். அப்படின்னா நீதிமான்கள் இந்த பதவிகளுக்கு வர வேண்டும், பொறுப்புகளுக்கு வரணும். இதுக்காக நம்ம வெறுமனை ஜெபம் மட்டும் போதும். ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு கீழே இருக்கிறவங்களை அதற்கென்று வளர்க்க வேண்டும். சொல்றது புரியுதா? நம்ம எதை நினைச்சுக்கிறோம், பெரிய படிப்புனா டாக்டராக, என்ஜினியராக, சோதரம், கொஞ்சம் ஆவிக்குரியவங்க பாஸ்டராக, மிஷனரி ஆகிடு. இதெல்லாம் நமக்கு தேவைதான். இதை விட மேலான தேவை, ஆண்டவரை அறிந்தவர்கள் உயர் பதவிகளுக்கு வர வேண்டும். ஜனாதிபதியா வரணும், முதலமைச்சரா வரணும், அப்படிலாம் எல்லா பொறுப்புகளும் யார் வரணும், கர்த்தருடைய பிள்ளைகள் வர வேண்டும். அப்பதான் தேசம் வாழ்ந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் நானே என்ன செய்ய போறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆசாரிய கூட்டம் இவங்க நீதிபதிகளாகவும் இருக்கிறாங்க, நியாயம் செய்வதாகவும் இருக்காங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உங்களுக்குள்ள ஒரு வழக்கு வரும்போது நீ புறச்சாதியான ஏன் போற, உனக்குள்ளே அதை தீர்த்து கொள்வதற்கு திராணி உள்ள ஒருத்தர் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரு, இவங்க தான் நியாயம் தீர்க்கிறவர்கள், இவங்க தான் நியாயம் செய்யறவங்க. புரியுற மாதிரி சொல்றேன். 1000 வருட அரசாட்சி காலம் ஒன்று வரப்போகுது. 1000 வருட அரசாட்சி காலம் முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. இந்த 1000 வருஷ அரசாட்சி காலத்துல இறுதியில அல்லது 1000 வருட அரசாட்சி காலத்துல இந்த விசுவாசிகள் தான் நியாயம் செய்யறவங்களா இருப்பாங்க. இவங்க தான் எல்லா பொறுப்புலையும் இருப்பாங்க. உலகத்தையே நம்ம ஒரு நாளில் நியாயம் தீர்க்கிற அந்த கூட்டத்தில் இருக்க போறோம்னா, இது சின்ன சின்ன விஷயத்தை நம்மளால தீர்க்க முடியாதா? கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. அப்ப தேவன் நியாயாதிபதிகளை இந்த உங்களை என்னைய ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டால், நம்ம தேவனுக்கு பரிசெலுத்தவும், தேவனுக்கு அந்த ஜனங்களிடத்தில் பேசுவோம், ஜனங்களுக்கு அந்த தேவனிடத்தில் பேசுவோம் தெரிந்து கொண்டால், இரண்டாவது அந்த நியாயம் செய்கிறவர்களாய், நீதி செய்கிறவர்களாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக இந்த ஆசாரியர்கள் வேதத்தை உபதேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். எஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். எஸ்ரா என்ன செஞ்சாரா, வேதத்தை படிக்கும்படி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார். அந்த வேதத்தை மற்றவர்களுக்கு அவர் போதித்தார். அதே மாதிரி தான் எல்லா ஆசாரியர்களும் பழைய பாட்டை மற்றவர்களுக்கு போதித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தை போதிக்கும்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதையோ நம்ம படிச்சிருக்கோம், எல்லாம் நல்லது.
நமக்கு தேவை, உலக படிப்பு தேவை, இலக்கிய படிப்பு நமக்கு தேவை, உலகத்தின் காரியங்களால் நமக்கு தேவை. ஆனா அதை விட மேலான ஒன்று, சத்திய வேதத்தை நீங்களும் நானும் மனசுல நிறுத்தி அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல சொன்னது போல அது பாஸ்டர்மார வேலை, அது ஊழியக்காரங்க வேலைன்னு சொல்லக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் பாஸ்டர், நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் ஊழியக்காரன். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா அங்க பாஸ்டர்மார் நாங்க வந்து இயேசுவை சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக தான் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீங்க தான் அங்க ஊழியம் செய்கிறீர்கள், நீங்க தான் அங்க பாஸ்டர். அதுக்கு தான் கர்த்தர் அந்த பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் யாரா? வேதத்தை பகுத்து போதிக்க வேண்டியவர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது, வெட்கப்படாத ஊழியக்காரன். இன்னைக்கு ஊழியக்காரன்னா கொஞ்சம் பேருக்கு வெட்கம் இருக்கு இல்ல, அது எப்படி சொல்றது அப்படின்னு. வேதம் சொல்கிறது நீ முதலாவது வெட்கப்படாத. பாருங்க, இப்ப எலெக்ஷன் வருது, செய்யாததெல்லாம் செஞ்சோங்கிற ஒரு ஆளு பேசுறாரு. நான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, எப்படி தமிழ்நாட்டுல தானா அப்படின்னு. பாலும் தேனும் ஓடுதுங்கிறாங்க நம்ம ரோட்ல, நம்ம ஊரு சாக்கடை தான் ஓடுது. அவங்க சொல்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பொய் சொல்றவனே வெட்கப்படாம மைக்க பிடிச்சு இவ்வளவு பேசுறாங்கன்னா, ஜீவனுள்ள தேவனை பேசுறதுக்கு நீங்க நான் ஏன் வெட்கப்படணும்? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றி இருக்கிற ஆண்டவர். நம்ம ஐயா பால்தேவியா சொல்லும்போது, யாருன்னு எனக்கு தெரியல, என் மனைவி யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்படி இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு தேவன் வாழ்வித்திருக்கிறாருன்னா எங்கேயும் போய் தைரியமா சொல்லலாம். பொய் சொல்லலையே, அனுபவத்துல நம்ம பேசுகிறோம். மற்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன நினைச்சிருவாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை மாற்றின இயேசுவை சொல்வதற்கு ஒருபோது வெட்கப்பட தேவையில்லை. இந்த பூமியிலே மனுஷன் முன்பாக வெட்கப்படாம என்னை யார் அறிக்கை எடுக்கிறார்களோ அவர்களை நான் பிதாவுக்கு முன்பாகவும் அப்படியே செய்வேங்கிறார். இன்றைக்கு நீங்கள் நான் வெட்கப்படாம மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். சத்திய வசனத்தை எப்படி போதிக்கணுமா? நிதானமா பகுத்து போதிக்கணும். நம்ம ஆளு நம்ம விசுவாசிதான். அம்மா ஒருத்தவங்க ஆண்டை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அதை கேட்டிருக்கு. அந்த தெருவில் போற என்னை நிறுத்தி எனக்கு 10 ரூபா காணிக்க கொடுத்துச்சு. எதுக்குன்னு கேட்டேன். இல்லையா, உங்க சபைக்கு வர்ற ஒருத்தங்க தான் இயேசுவை சொன்னாங்க, சொல்லிட்டு காணிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் உங்களுக்கு கொடுக்கேன். அம்மா எடுத்தவங்க இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், எம்மா இதெல்லாம் 2வது, முதல்ல உங்க வாழ்க்கை மாறணும். சபைக்கு வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை மாறும், அதுக்கு பிறகு நீங்க காணிக்க போடலாம் அப்படின்னு. இல்லையா, காணிக்க கொடுத்ததான சாமி நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது. அப்படின்னு அது வேற சாமி. எங்க சாமிக்கு அது முக்கியம் இல்லை. எங்க சாமிக்கு நீங்க தான் முக்கியம், உங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க கொடுக்கணும்னு ஏசுனார் வாழ போறது இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி சர்ச்சைக்கே வரல. எதுக்கு சொல்றேன்னா, என்ன சொல்லணுமோ அதை சொல்றது இல்லை. நிதானமாய் பகிர்ந்து போதிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பைபிளை படிச்சு வேதத்தின்படி எதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், எது முக்கியம் அதை சொல்லணும். சொல்ல வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ரொம்ப கவனமாய் பேசுங்க. கல்யாண வீட்டுல போயிட்டு சாவை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? புரியல, நமக்கு என்ன எங்க பேசணும்னு தெரியல, யாருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, சட்டை எடுத்துட்டு வந்துருவோம். சோத்திரம். சரி கவனிங்க. அப்போ இந்த ஆசாரியனுடைய அடுத்த பணி என்னது? சத்தியத்தை போதிக்க வேண்டியவர்கள். சோத்திரம். இந்த ஆசாரியர்களை ரவிமாராகவும் பாஸ்டர்களாகவும் இந்த நாட்களில் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் தான் ரவிமாறு, குருமாறு. புதிய ஏற்பாட்டு காலத்துல போதகர்கள் நீங்கள் நான். இந்த போதகர் என்பது முன்னால நின்று மைக்கில் பேசுறது மட்டும் போதகர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிற எல்லாருமே யார்தான்? போதகர். முதல்ல சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் போதகர். உங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் போதகர். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடன் வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் தான் போதகர். உங்களுடைய படிக்கிற இடத்துல உங்களோடு படிக்கிறவர்களுக்கு நீங்க தான் போதகர். அப்ப கர்த்தர் எவ்வளவு மேன்மையான
தந்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பல நேரங்கள்ல நம்ம யாரு அப்படின்னு யோசித்தா, என்னமோ சர்ச்சுக்கு போறோம் வாரோம், ஏதோ வேலை செய்யறோம், ஏதோ தர வயிற்றுக்கு சாப்பிட்டு வயிற்று கழுவிட்டு இருக்கோம், வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோங்கிறோம். அப்படி இல்லையா? கர்த்தர் உயர்ந்த நோக்கத்தோடு கூட உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்கள் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். சோத்ரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நேரம் முடிந்து விட்டபடினாலே இதோடு நம்ம நிறைவு செய்வோம். ஜெபமா நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் நானும் பரிசுத்த ஜாதி, நீங்கள் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். கர்த்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட, தேவன் ஒரு மேன்மையான திட்டத்தோடு கூட உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் நான் இன்னைக்கு இருக்கிற இப்படியே வாழ்ந்து போவது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவன் உங்களை என்னை குறித்து மேன்மையான திட்டங்களும் மகிமையான சித்தங்களை அவர் கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களை அப்படியே விட்டு கொடுப்போமா? இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, தேவன் மகிமையானவற்றை நம்ம வாழ்க்கையிலே அவர் செய்கிற ஆண்டவர். அவருடைய கரங்களை அப்படியே அர்ப்பணம் செய்வோம். சோர்ந்து போனது போதும், நமக்கு யார் இருக்கிறா என்று நம்ம யோசித்ததெல்லாம் போதும். நமக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொந்த தெய்வம், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிறாரு. மனுஷ சொந்தம் நமக்கு இல்லாவிட்டாலும் நமக்கு சொந்தம் சொல்லிக்கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விட அவர் அதிகமானவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அவர் போதுமானவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவருடைய கரங்களை அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே.